கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்தார். ஆச்சரியமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார், நம்மை அரவணைத்து நடத்தினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மே மாதம் தொழிலாளர்களின் தினம். அது மட்டுமல்ல, இந்த மே மாதம் முதலாம் நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நிற்க ஆண்டு நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரிவித்தேன். அன்பானவர்களே, இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து என்று வாசிக்கும். ஸோ இன்றைக்கு வெண்கல கதவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது எங்கே நடந்த சம்பவம் என்று சொன்னால், தேவாதி தேவன் கோரேசை அபிஷேகம் பண்ணி அவர் அந்த எருசலேமுக்குள்ளே கடந்து போய் அந்த பொக்கிஷங்களை எல்லாம் மீட்கும்படியாக கர்த்தர் அவரை ஒரு அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினார். கோரேஸ் ராஜாவை அந்த 44 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நானே. இந்த கோரேஸ் ஒரு ராஜா, புறஜாதியான ஒரு ராஜா தான். அந்த கோரேசை கதை தெரிந்து கொண்டு சொல்கிறாரு, இவன் என்னுடைய மேய்ப்பன், இந்த ஆலயத்தை கட்டுவான், அது மட்டும் இல்லை எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி கோரேசை குறித்து சொல்லப்பட்டு. இப்போ அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டப்பட்டிருந்தாங்க, சிறையிருப்புக்குள்ளே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேபுகாத்நேச்சர் ஆண்ட காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க அந்த தெய்வங்கள் எல்லாம் பார்த்து அவங்க நமஸ்கரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நல்லா குடிச்சிட்டு எல்லா ராஜா மந்திரி பிரஜைகள் எல்லாருமே நல்லா குடித்து விட்டு அவங்க அந்த குடி வெறியிலே அப்படியே இருக்கும்போது அந்த கதவுகளை பூட்ட, அந்த வெண்கல கதவுகளை பூட்ட மறந்து போனார்கள். அப்போ தான் அந்த கோரேஸ் ராஜா உள்ளே போய் அங்கே அந்த ஜெயத்தை எடுக்கிறார், அந்த எருசலேம் நாட்டை தனக்கு சொந்தமாக்குறார். அப்போ அவ்வளோ பெரிய வெண்கல கதவுகளை யாராலும் உடைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வெண்கல கதவுகளை கர்த்தர் திறந்து வைத்தார். அவளுக்கு தூக்கத்தை அந்த குடியினாலே அவங்க எல்லாரும் மயங்கி கிடந்த நிலையிலே கர்த்தர் இந்த ஒரு அற்புதத்தை செய்து, இது வரலாறு, இது சரித்திர உண்மை. ஸோ ஆண்டு பெரிய ஜெயத்தை கொடுத்து கோரேஸ் கையிலே ஆண்டு என்ன பண்ணான்னு சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கு 1:45 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், நான் அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொன்னதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குறேன். ஆண்டு இருப்பாங்க, தடைகள் எல்லாம் அவிழ்க்கும்படியாக அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து. அங்கே தான் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து என்று வாசிக்கும். பிரியமானவர்களே, இந்த மாதம் மே மாதம் கர்த்தர் நம்முடைய கரத்தையும் பிடித்து கொண்டு, நம்முடைய வலது கையை பிடித்து கொண்டு ஆண்டு சொல்கிறார், நான் உனக்காக நிற்கிறேன், உனக்கு முன்னே போய் கொணலான எல்லா காரியத்தையும் நான் சபையாக்கி நான் வெண்கல கதவுகளை உனக்காக உடைத்து இருப்பு தாழ்பாக முறித்து என்ன செய்வேன்னு சொன்னால், உனக்கு பொக்கிஷங்கள், அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடித்திருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். இந்த 2 விதமாக இருக்கு. ஒன்று, உண்மையாகவே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பொக்கிஷங்களையும் பூட்டப்பட்டிருக்க, தடை செய்யப்பட்டிருக்க அநேக காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தருவாராக. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட பூட்டப்பட்டிருக்க அநேக இருதயமாகிய வெண்கல கதவாகிய ஆத்துமாக்கள் இருதயங்களை கர்த்தர் திறந்து, ஆண்டவராகிய தேவன் அவர்தான் தேவன் என்ற அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று சொன்னது போல அவர்தான் கர்த்தர், என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாது. இந்த கோரேஸ் ராஜா ஆண்டவர் அறியாதவர் தான். நான் கோரேஸ் ராஜா மீது ஒரு அபிஷேகத்தை வைத்து கதவுகள் பூட்டப்படாது இருக்கிற காரியங்களை செய்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்த பொக்கிஷங்களை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் முறையில் ஆண்டவர் அறியாமலும் இருக்கலாம், அறிந்தும் இருக்கலாம். இன்னைக்கு காலவேளை விசுவாசத்தை எடுப்போம். கர்த்தர் நமக்காக இந்த கதவுகளெல்லாம் இதுவரைக்கும் பூட்டப்பட்டிருந்ததோ அவைகளெல்லாம் ஆண்டவர் திறந்து
வெண்கல கதவுகளை உடைத்து ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், என்ன விதமான காரியங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படியே விசுவாசிக்கும் போது கோரேசின் மீது இருந்த அந்த அபிஷேகம், கோரேஸ் அந்த தனக்கு ஆண்டவர் பிரியமானதை செய்வான் என்று ஆண்டவர் நம்பி செய்த காரியங்கள் அப்படி செய்தார். அது இப்போ நம்மை பார்த்து ஆண்டு சாட்சி சொன்னார், எனக்கு இவன் பிரியமானதை செய்வான். ஸோ நாமும் பிரியமானதை செய்யும்படியான ஒரு ஒப்பு கொடுத்தலோடு ஜெபிக்கும் போது, ஒப்பு கொடுத்தலோடு இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் சேவையாக்குவான். நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ கோணல்கள் இருக்குது, அந்த கோணல்கள் எல்லாம் ஆண்டு சேவையாக்கி முடியாது என்று சொல்லக்கூடிய காரியத்திலே கர்த்தர் முடிய பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி ஏன் இதை செய்தார்னா ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நான் தான் தேவன் என்று நீ அறியும்படிக்கு நான் உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன், கடினமான காரியத்திலே நான் ஒரு ஜெயத்தை கொடுப்பேன், இதுவரைக்கும் முடியாது அவ்வளோதான் சொல்லக்கூடிய காரியங்களிலே நான் ஒரு வெற்றியை கொடுப்பேன், நான் உனக்கு அந்த காலத்துக்கு அந்த பொக்கிஷங்களையும் ஒளிப்பிழத்திற்கு புதையல் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாமும் உனக்கு தரித்திருக்கேன், என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லி தன்னை டிக்ளரேஷன் பண்ணி அந்த அற்புதத்தை கோரேசின் வாழ்க்கை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி நமக்காக திறக்க வேண்டிய கதவுகளை திறப்பாராக. கூட்டப்பட்டு அநேக உள்ளங்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தரை தேவனை அறியும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு அவர் செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்தை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ரெஹாமா கர்ஷிகாபா அப்பா, கோரேசின் மீது இந்த அபிஷேகத்தை எங்கள் எல்லார் மீது வைப்பீராக. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வன் மீது வைப்பீராக. கர்த்தாவே, எங்களுக்கு உண்பதாக கதவுகள் பூட்டப்படாதிருக்க நீர் எங்களுக்கு உண்பதாக போய் கர்த்தாவை கொண்டலான எல்லா காரியத்தையும் செவையாக்கி அது எங்களுக்காக நீர் வைத்திருக்க வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாக்களை முறைத்து அந்த காலத்துக்கு தான பொக்கிஷங்களை வெளிப்படுத்தி புதைகளை நீ கொடுத்து அப்போ நீரே தேவன் என்று நாங்கள் அறியும்படிக்காக இந்த உலகம் அறியும்படியாக செய்து நீ பரிசுத்த நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். மே மாதம் எங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. எங்கள் திறக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை திறந்து கொடுத்து அதிசயமாய் நடத்துகிறாங்க. சாட்சியாய் கத்தை மாற்றி தரும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்திலும் கூட கத்தாவை வரக்கூடிய எல்லா எலெக்ஷன்ஸ் மற்றும் எல்லா காரியங்களும் கோரேசின் அபிஷேகத்தை பெற்றவர்களை எழுப்பி கத்தாவை அவருக்கு உண்பதாக நீ கத்தாவே அப்பா பெரிய காரியங்களை செய்து எங்கள் தேசத்தை நீ பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நமக்கு கொடி ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளாலும் நிரப்புவீராக. இந்த மாதம் முழுவதும் பொருளாதார விஷயத்திலும் பண விஷயத்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் வரக்கூடிய இந்த ரிசல்ட்ஸ் எல்லாவற்றிலும் தாமே கோணலானைகள் எல்லாம் செவியாக்கி ஆசீர்வாதமாய் நடத்தி நாங்கள் நமக்கு சாட்சிகளாக இருக்க உதவி செய்யும். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததற்காக நன்றி. இந்த வசனத்தை கேட்டு எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த கோரேசின் அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மீது வைப்பீராக. அவளுக்கு உண்பதாக போய் கோணலானது செவையாக்கி இரும்பு கதவுகளெல்லாம் இருப்பு தாழ்பாலையெல்லாம் முறித்து அற்புதங்களை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.